ஒரு பசுமையான காட்டில் ஒரு காலை வேளையில் சிவப்பி என்ற குட்டி பறவை காலை உணவை தேடிச் சுற்றி துள்ளிக் கொண்டிருந்த போது புல்லில் அசாதாரணமான ஒன்று மின்னுவதைக் கண்டது. அது இதுவரை பார்த்திராத அழகான மாறுபட்ட மின்னும் சிறகு. அதை தான் அலகினால் மெதுவாக எடுத்து அதன் மின்னும் நிறங்களை ரசித்தது. இது யாருடைய சிறகாக இருக்கும் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சிவப்பி தனக்குள் நினைத்துக் கொண்டது. நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று எண்ணியது. தனது தோழியை தேடி கூட்டுக்கு விரைந்தது. அருகில் உள்ள மரக்கிளையில் நீலி ஓய்வெடுப்பதைக் கண்டது. காலை வணக்கம் நீலி, நான் கண்டுபிடித்ததை பார். இது யாருடைய சிறகு என்று உனக்கு தெரியுமா என்றது. நீலி சிறகுகளை வாங்கி பார்த்தது. கவனமாக ஆராய்ந்தது. இது உண்மையில் ஒரு அரிய சிறகுதான் என்று கூறியது. இது மிகவும் சிறப்பு வாய்ந்த பறவைக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும். ஒருவேளை மஞ்சுக்கு இது பற்றி அதிகம் தெரிந்திருக்கலாம் என்றது. மஞ்சு தனது காலை பொழுதை பாட்டு பாடிக்கொண்டு புல்வெளியில் இருந்தது. சிவப்பியும் நீலியும் மஞ்சுவிடம், மஞ்சு, இந்த இறகை பார், இது யாருடையது என்று உனக்கு தெரியுமா என்றனர். மஞ்சு, ஆஹா, நான் பார்த்ததில் மிக அழகான சிறகு இது. ஆனால் அது யாருடையது என்று எனக்கு தெரியவில்லை. யாருடையதாக இருந்தாலும் கண்டுபிடிக்க உங்களுக்கு நான் உதவுகிறேன். 3 பறவைகளும் சேர்ந்து தடயங்களை தேட முடிவு செய்தன. அவர்கள் காட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மற்ற பறவைகளிடம் சிறகுகளை அடையாளம் காண முடியுமா என்று கேட்டனர். அவர்கள் மரங்கொத்தி பறவை மற்றும் புத்திசாலித்தனமான வயதான ஆந்தையிடம் கேட்டார்கள். ஆனால் சிறகு எங்கிருந்து வந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை. நீண்ட நாள் தேடுதலுக்கு பிறகு இதுவரை தேடி பார்க்காத மறைக்கப்பட்ட பள்ளத்தாக்கின் திசையிலிருந்து ஒரு மென்மையான மெல்லிசை பாடலை கேட்ட 3 நண்பர்களும் திகைத்து நின்றனர். அவர்கள் மயக்கும் இசையை பின்பற்ற செல்ல முடிவு செய்தனர். அவர்கள் பள்ளத்தாக்குக்குள் நுழைந்ததும் அதன் அழகைக் கண்டு வியந்தனர். மரங்கள் உயரமாக இருந்தன. மலர்களின் இனிமையான வாசனையால் காற்று நிரம்பியது. பள்ளத்தாக்கின் மையத்தில் வானவில்லின் ஒவ்வொரு நிறத்திலும் மின்னும் இறகுகளுடன் கூடிய ஒரு அற்புதமான பறவையை கண்டார்கள். ஹலோ, சிவப்பி அழைத்தது. இது உங்கள் இறகுதானா? அற்புதமான பறவை அவர்கள் பக்கம் திரும்பி புன்னகைத்தது. ஆம், அது என்னுடையது. கண்டுபிடித்து தந்ததற்கு நன்றி. என் பெயர் மின்னலழகி, இந்த பள்ளத்தாக்கின் பாதுகாவலர். அந்த சிறகு எனக்கு மிகவும் விசேஷமானது. மின்னலழகி 3 பறவைகளையும் தன் அருகே உட்கார வைத்தாள். அவள் தன் கதையை சொன்னாள். நான் தொலைதூர தேசத்திலிருந்து வந்தவள். என்னுடைய தனித்துவமான இறகுகள் காரணமாக இந்த பள்ளத்தாக்கை பாதுகாக்க நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஒவ்வொரு இறகும் பள்ளத்தாக்கை அழகாகவும் செழிப்பாகவும் வைத்திருக்கும் ஒரு சிறிய மந்திரத்தை வைத்திருக்கிறது. எனது ஒரு பயணத்தின் போது இந்த இறகை நான் இழந்திருக்க வேண்டும். 3 பறவைகளும் பிரமிப்புடன், நாங்கள் அதை உங்களிடம் திருப்பித் தருவதில் மிகவும் மகிழ்ச்சியடைகிறோம் என்று கூறினர். மின்னலழகி அன்புடன், நீங்கள் மிகுந்த இரக்கத்தையும் உறுதியையும் காட்டியுள்ளீர்கள். உங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பள்ளத்தாக்கின் மாயாஜாலத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்றது. மின்னலழகி அவர்களை பள்ளத்தாக்கின் மையத்தில் இருந்த ஒரு மந்திர நீரூற்றுக்கு அழைத்துச் சென்றது. இந்த நீரை நீங்கள் அருந்தினால் உங்கள் நட்பு பலப்படும் மற்றும் எப்போதும் உங்களை நட்பு வழிநடத்தும் பாதுகாக்கும் என்றது. 3 பறவைகளும் நீரை குடித்தனர். மகிழ்ச்சியான ஆற்றல் ஓட்டத்தை உணர்ந்தனர். அவர்கள் மின்னலழகிக்கு நன்றி தெரிவித்து மீண்டும் அவளை சந்திப்பதாக உறுதியளித்து விடைபெற்றனர். அவர்கள் தங்கள் பகுதிக்கு திரும்பி பறந்தபோது அவர்கள் முன்னப்போதையும் விட நெருக்கமாக உணர்ந்தனர். இந்த சாகசம் அவர்களின் நட்பை பலப்படுத்தியது. மேலும் அவர்கள் எந்த சவாலையும் ஒன்றாக எதிர்கொள்ள முடியும் என்பதை அவர்கள் அறிந்தனர். அன்று முதல் 3 பறவைகளும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தன. அவற்றின் பிணைப்பு நாளுக்கு நாள் வலுவடைந்தது.